தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்குறேன். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். என்னன்னா, தன்னோட உடம்பு செயலற்று கிடக்கும்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும். அதுக்கு பேர் வைக்க தெரியாம நம்ம வச்சிருக்கிற பேரு அமுகாம்பேயின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து பிராணன் ஃபுல்லா எல்லா பக்கம் வியாபிச்சு இருக்கிறனால தான் நம்ம கண்ணால பார்க்க முடியுது, பேச முடியுது, கேட்க முடியுது, நுகர முடியுது, தொட முடியுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம தூக்கத்துல இருக்கும்போது புருவ மத்தியத்துல அடங்கி இருக்க பிராணனானது நம்ம விழிப்பு நிலைக்கு வரும்போது, பிராணன் புருவ மத்தியிலிருந்து உடம்பேகமா ஸ்ப்ரெட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு சென்சஸ் வரும். அதாவது கண்ணில் பார்க்கறது, காதுல கேட்கறது, மூக்குல நுகர்றது, வாயில சுவைக்கிறது, தொட்டு பார்க்கறது. இந்த சென்ஸ் எல்லாம் ரெஸ்யூம் ஆகி திரும்ப வர்றதுக்கு புருவ மத்தியிலிருந்து கீழே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சமயத்துல அந்த பிராணன் உடம்புக்கு கீழே இறங்காதுக்கு முன்னே நமக்கு விழிப்புணர்வு வந்துடும். அதாவது தூக்க நிலை மாறி விழிப்பு நிலை வந்துடும். இந்த சமயத்துல நம்மனால சென்ஸ் இருக்குமே தவிர அதை உபயோகப்படுத்த முடியாது. எப்படின்னா, கண்ணுக்கு தெரியும், யாராவது பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரியும், நம்ம வாயை திறந்து கத்துற மாதிரி முயற்சி பண்ணுவோம், ஆனால் நம்மளால கத்த முடியாது. கையை காலை அசைக்கணும்னு நினைப்போம், ஆனாலும் அசைக்க முடியாது. ஸோ இதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக நடந்திருக்கும். இதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் அமுகாம்பேயின்னு சொல்லுவோம். அது அப்படி அல்ல, இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்.